வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அஞ்சலி பேச்சை கார்த்திக் கேட்கக்கூடாது, கௌதம் இலக்கியா பக்கத்து தான் கார்த்திக் சப்போர்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் அஞ்சலியை புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அஞ்சலிக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரிஞ்சு இப்போ ரொம்ப கார்த்திக் காயப்படுறாரு. ஏன்னா அவரை கடத்தினதே தாஷாயினி எஸ்எஸ்கே தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப இப்போ உடஞ்சி போயிட்டார் கார்த்திக். இப்போ இதனால தான் அஞ்சலிக்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அஞ்சலி கார்த்திகை கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறான். ஆனால் அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. ஏன்னா கார்த்திக் இனிமேல் சுயமாக தான் முடிவு எடுக்க போகிறாரு. ஏன்னா அஞ்சலியை நம்ம அவள் பேச்சை கேட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது அஞ்சலி நான் சொத்துக்காக தான் நம்மளுக்கு சொத்து வாங்கி கொடுக்க தான் உன்னையை கடத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சலி சொல்கிறதெல்லாம் இப்போ கார்த்திக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தாஷாயினி என்னென்ன பிளான் போடுறாங்க அது எல்லா விஷயமும் கார்த்திக்கு தெரிய போகுது. இந்த அஞ்சலி தாஷாயினி எஸ்எஸ்கேவை வீணாக நம்பிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக இவ பேச்சை கேட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும். நம்ம அண்ணா அண்ணி சொல்கிறதே கரெக்டு தான் அப்படின்னு சுயமாக கார்த்திக் இனிமேல் முடிவு எடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அவர்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும். இல்லாட்டி பல பிரச்சனையை அடுத்தடுத்து கார்த்திக் அவர் வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் இதில் அடுத்து என்ன திருப்பங்களோட நடக்க போகுதுன்னா, அதாவது அஞ்சலி என்ன தான், அதாவது தாஷாயினி எஸ்எஸ்கே இப்போ அஞ்சலியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த சொத்தை எப்படியாச்சும் இவங்க வாங்கி கொடுத்துருவாங்க கௌதம்கிட்ட அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அது கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. கார்த்திக்கும் இது தெரிஞ்சு தான் அஞ்சலி நீ வீணாக எல்லா விஷயத்துலேயும் சொத்துக்காண்டி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு சொத்து தான் முக்கியம், நான் முக்கியம் கிடையாது அப்படின்னு கண்டிப்பாக கார்த்திக் பேசிவிட்டு அஞ்சலியை விட்டுட்டு போனால் தான் கண்டிப்பாக கான்செப்ட் நல்லாயிருக்கும். அதை கூடிய சீக்கிரமே கார்த்திக் பண்ணுவார். அது மாதிரி கான்செப்ட் தான் இனி வர எபிசோடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் கார்த்திக் அடுத்து நல்ல முடிவாக எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்கேவை எப்படியாச்சும் வெளியில் எடுக்கணும். அதை கண்டிப்பாக அஞ்சலி கார்த்திக் உதவி பண்ணணும். கூடவே பைரவியும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் எஸ்எஸ்கேவை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாஷாயினி பிளான் போடுவாள். அதை எதிர்த்து கண்டிப்பாக கௌதம் இலக்கியா உஷாராக இருக்கணும். இல்லாட்டி அடுத்தடுத்து பிரச்சனையை தாஷாயினி கௌதம் இலக்கியாவுக்கு கொடுப்பா. அதை கண்டிப்பாக இனி வர எபிசோடில் என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக எஸ்எஸ்கே தாஷாயினி இதில் கௌதம் இலக்கியாட்ட ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக தோற்று தான் போவாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எஸ்எஸ்கே தப்பிச்சு வெளியில் வருவான். அப்போ தான் அப்பாங்கிற உண்மை கௌதமுக்கு தெரியுமா அப்படின்னு செம்ம எபிசோடாக கொண்டு போக போகிறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க.